ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மோட்டிவ்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அழைக்கப்படுற கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் ரொம்ப நிறைய ட்ரெயின்ஸில் ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகும். அதில் ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் ட்ரெயினான உதய் எக்ஸ்பிரஸில் தான் கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ என் கூட ஒரு கிரேஸியான ட்ரெயின் ஜேர்னிக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். நம்ம உதய் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆக போகுது. ஸோ காலையில் நிறையா ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம உதய் வந்து பார்த்திங்கன்னா 6th பிளாட்ஃபார்ம். ஸோ வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயினை பார்க்கலாம். எஸ், அப்படியே நம்ம 6th பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் சென்னை வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா பிட் லைன்லேருந்து பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ டைம் இல்லை, நம்ம போய் லோக்கோ பார்க்கலாம். ட்ரெயினோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சியான நம்பர் 2266 கேஎஸ்ஆர் பெங்களூர் கோயம்புத்தூர் உதய் எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம உதயை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த வேப் 7 தான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. ஒரு நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் டிபார்ட் ஆக. ஸோ நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 minutes டிலேயோட பார்த்திங்கன்னா நம்ம உதய் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஸ்லோவாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கிறோம் கைஸ். நம்ம கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் நின்றுட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நார்த்தை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம நீலகிரியும் கிளம்பிடுச்சுங்க. ஒரு அன்ஷெடியூல் ஹால்ட் கோயம்புத்தூர் நார்த்தில் போட்டாங்க. இப்போ வண்டி எடுக்க போகிறாங்க. ஒரு அன்ஷெடியூல் ஹால்ட்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 3 லைன் பிரியும். ஒன்று நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகிறதுக்கு, இன்னொன்று சேலம் போகிறதுக்கு, இன்னொன்று மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு. கோச் டர்ன் ஆகிறது தெரியுதுங்க, செம்மையாக இருக்குது கைஸ் பார்க்க இங்கேருந்து. வாவ்,
கோச்சில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் பேர் தாங்க ஏறி இருக்காங்க. அடுத்து திருப்பூர், ஈரோட்டில் எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஃபேர் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் சிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 190 வருது. அதே வந்து சிசி கிளாஸில், அதாவது டபுள் டெக்கர் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 645 ருபீஸ் வருது. கைஸ், ஈரோடு ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம். கோயம்புத்தூருக்கு அடுத்து திருப்பூர், ஈரோடு, சேலம் அண்ட் திருப்பத்தூர், குப்பம், கிருஷ்ணராஜபுரம் இல்லையா கேஎஸ்ஆர் பெங்களூர் போகுது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம டிபார்ட் ஆகிடுவோம். ஸோ வாங்க நம்ம டிபார்ட்டிங் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்5 அமிர்த் பாரத் லோகோ வச்சுருக்குறாங்க, ஈரோடு ஸ்டேட்டோட. அப்படியே நம்ம காவேரி ஆறு மேலே அப்படியே இந்த சன்லைட்டோட வெளிச்சம் நம்ம கோச்சில் படுறப்ப அப்படியே நம்ம கிராஸ் ஆகிட்ருக்கோம் கைஸ்.
கைஸ், நம்ம விபியோட ஓவர்டேக்குக்காக நம்மளை லூப் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ நம்ம விபி வரதை பார்க்கலாம் வாங்க. கைஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தாமு ப்ரோ அண்ட் கண்ணன் ப்ரோ எல்லாம் நம்ம ட்ராக்லேருந்து கீழே இறங்கியாச்சு நம்ம வந்தே பாரத்தோட ஓவர்டேக் பார்க்குறதுக்கு. ஸோ அந்தாண்ட லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரிக்காக ரூட் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விபிக்குமே ரூட் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ வரானுங்கன்ட்டு. கைஸ், நம்ம வந்தே பாரத் வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷனில் நான் போட் பண்ணியிருக்கேன், டீபோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் க்ராஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோடய அதாவது இந்த ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஜேர்னி உதய் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேலம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். கைஸ், சேலம் ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கிறோம். கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷனை 110லேருந்து 130 மாற்றுறதுக்கு ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து ஒரு 2 to 3 டேஸாக ட்ரெயின்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 130ல் போவோம். ஸோ வந்து பிஃபோர் டைமிங்கே போகலாம்.
கைஸ் நம்ம மொரப்பூரில் இருக்கிறோம். ஸோ ஒரு ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக தான் போட்டாங்கன்னு நினச்சோம். பட் இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ஸ்லோ பண்ணி தான் விடுறாங்க ட்ராக் மெயின்டெனன்ஸ். அப்போ ஆயுஷனூர் நம்ம வண்டி கிளம்பிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி இன்டர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டேக் பண்ணலாம். ஸோ என்னென்னு தெரியல, நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவாலாம் நான் சொல்லலை. ஸோ இதுவும் ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின், அதுவும் ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின். ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர். ஸோ இதை விடலாம் என்னென்னு தெரில. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து மொரப்பூரில் டிபார்ட் ஆகிட்டு. ஸோ அங்கே நம்ம டிபார்ட்டிங் பண்ணலாம். மாமா வர நிற்கிறோம். ஏங்க இந்த ட்ரெயினில் வந்ததுக்கு 1 மணி நேரம் 4 நிமிஷம் டிலேங்க. நம்ம திருப்பத்தூர் ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால 1 மணி நேரம் 4 நிமிஷம் டிலே. ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குப்பம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் பிரிஞ்சிடுவோம். ஸோ எந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் கேபின் எடுத்து குப்பம் செக்ஷன் போயிடுவோம். கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் டேர்ன் ஆகிடுவோம். ஜோலார்பேட் கேபின் எடுத்து குப்பம் சைட் போயிடுவோம்.
டிலேயோட பார்த்திங்கன்னா நம்ம குப்பம் ஜங்ஷன் வந்து கிளம்புறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ணராஜபுரம்னா நடுவில் இருக்க பங்கார்பேட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம பங்கார்பேட் ஸ்கிப்பிங்கை பார்க்கலாம் வாங்க. இதை டிபார்ட்டிங் பார்த்துட்டு இந்த ட்ரெயினில் வந்ததுக்கு அவனால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டான். அதுக்காக நான் இந்த ட்ரெயினை குத்த சொல்ல வரல. ஸோ அந்த செக்ஷனில் ட்ராக் ஒர்க்கை சீக்கிரமாக பண்ணி ஸ்பீடப் பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே குத்த சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ட்ரெயின் பர்ஃபெக்டான ட்ரெயின். ஸோ பிரச்சனை கிருஷ்ணராஜபுரம் ஸ்டேஷனுக்கு இப்போ நம்ம டிபார்ட் ஆக போகிறோம். இன்னும் வந்து சிக்னல் கிளியர் பண்ணல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் தான். நடுவில் கண்டோன்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் போய் பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணராஜபுரம் நம்ம ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பாதி க்ரௌடு இறங்கிட்டாங்க. ஸோ இந்த க்ரௌட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் எப்போ போகிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்ஸ் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம யஷ்வந்த்பூர் போகிற ட்ராக் லைன். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரியிலேருந்து வர லைன். தருமபுரி ஹொசூர் மூலயமா பெங்களூர் வர லைன் இது. கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்விடி பெங்களூர் ஸ்டேஷன் போகிற லைன். இது நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸ்லாம் இந்த லைனில் தான் வருவோம். அப்படியே பார்த்து போயிடுங்க. அந்த எண்டில் இருக்குங்க ஸ்டேஷனு.
லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்ம கண்டோன்மெண்ட்டோட ஸ்டேஷன் ஒர்க்கு பாதி இப்போ ஐ திங்க் 90% ஒர்க் முடிய போகுது. நம்ம வந்து உதய் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை எக்மோர் கேஎஸ்ஆர் பெங்களூர் டபுள் டக்கராக போவோம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வ்ளாக் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் வந்திருக்கிறேங்க. ஸோ இந்த உதய் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்ன்ட்டு. ஸோ அது பிரச்சனை இல்லை, டிலேஸ் ஆனாலும் ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாமே சூப்பர் ஜாலியாக போணுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து ஒரு கிரேசியான ஒரு ட்ரெயின் ஜர்னிக்கு பார்க்கலாம் வாங்க. அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா உதய் எக்ஸ்பிரஸில் தான் நான் சேலம் போய் என் ஊருக்கு நான் போக போகிறேன். ஸோ பை.